ஒரு யூடியூப்ல வந்து பனாமா வெடிப்பு மற்றும் மோகோ பாக்டீரியல் வில்ட் அந்த வீடியோ பார்த்து அவர் தோட்டத்திலே அந்த சிம்டம்ஸ் இருந்ததுனால இவர் மூலமாக தீர்வு கிடைக்கல என்று நம்மளை கூப்பிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வந்து என்ன பண்ணோம், டாக்டர் சைடு இங்க கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு. நம்ம டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மண்ணின் தன்மை எப்படி இருந்தது, அந்த வேர் பகுதி எப்படி இருந்தது, மற்றும் அங்கே கொடுத்து 15 நாள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது என்பதன் சாருடைய அனுபவத்தின் மூலமாக ஆழ் மனசின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காலனிக்கு சார் மற்றும் மேடம் வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். நாங்கள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் சுண்டக்காமலை கிராமம் நாகர்நேல் வசித்து வருகிறோம். விவசாயம் செஞ்சு வருகிறோம். நாங்கள் தேன் வாழை ரெண்டாவது ட்ரம்மை போட்டிருக்கிறோம். தேன் வாழை முதல்ல ஒரு டைம் நோவு அட்டாக் ஆகிடுது, இந்த வெல்ட்டு. அப்புறம் எனக்கு என் நண்பர் மூலம் கொத்துக்காட்டு நண்பர் மூலமா தகவல் தெரிஞ்சு நாங்கள் ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டு வந்து பார்த்தபோது பூரா வெல்ட்டு வெட்டி பார்த்தாரு. மண் பூரா கெட்டு போச்சுன்ட்டாரு. அப்புறம் இந்த சாயில் ஊற்றுனதுக்கு முன்னாடி 15 மினிட் நல்லா டெவலப்பாக தெரியுது. ஒன்றும் தப்பு வராது. கோரத்தெல்லாம் நல்லா வருது, கருப்பாக இருக்குது. மண்ணினோட இலக்கம் கிடைச்சிருக்கு. புது வேர்கள் வந்து தென்படுது எங்களுக்கு. வாழையினோட மாற்றம் நோய் கட்டுப்பட்டு வந்து இப்ப வந்து புது விதமா எங்களுக்கே தோணுது. மேடம் டாக்ஸல் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து நம்ம சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது மண்டி எடுத்து வெட்டணும். மண்வெட்டி எடுத்து தான் வெட்ட முடிஞ்சது. இன்னைக்கு மேடம் மண் எப்படி இருக்கு? இன்னைக்கு மண்ணு வந்து கையிலேயே எடுக்கிற அளவுக்கு இலக்கமா இருக்குது. நம்மளுக்கு நம்பர் 1 பாயிண்ட் மண் இலக்கமா இருக்கு. ஓகே சார். ரெண்டாவது பாயிண்ட் மேடம், அன்னைக்கு மண் மனம் பார்த்தோம். மண் மனமே மண் வாசனை இல்லை. இன்னைக்கு மண் வாசனை நல்ல மனமா காட்டுது. நல்ல மனமா காட்டுதுன்னா மண்ணு வந்து பூமி தாய் வந்து உயிரோட ஆரோக்கியமாக இருக்குது இல்லைங்களா மேடம்? ஆமாங்க. ஓகே மேடம். ரெண்டாவது வந்து மண்ணு வந்து மேடம் எடுத்து காட்டுங்க மேடம். நீங்க 2 பேர் எடுத்து காட்டுங்க. எப்படி இருக்கு மேடம்? மண் ரொம்ப இலக்கமா பவுடர் மாதிரி இருக்கு. இருக இல்லாம ரொம்ப வந்து லூசா இருக்கு. மண்ணு வந்து லூசா இருக்கு. அப்படின்னா நம்ம மண்ணுல வந்து பல கோட்டி பல வகையான பாக்டீரியல், ஃபங்கல், ஆக்டினோமைசிட்டிஸ் எல்லாமே இருக்குது என்று அர்த்தம். ரெண்டாவது சார் மேடம், அன்னைக்கு நோய் பரவுதல் எப்படி இருந்தது? இன்னைக்கு நோய் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது மேடம்? நோய் வந்து அன்னைக்கு வந்து நாங்க ஒரு 2-3 நாள் மட்டும்தான் பார்க்கல. 2-3 பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப வேகமா பரவி இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கையில அந்த நோய் அதோடயே கட்டுப்பட்டு இப்ப வந்து வாழை நல்லா குருத்தாயி வாழையினோட வளர்ச்சியே கொஞ்சம் விதமா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொன்னு மேடம், அங்க குருத்து அடுக்கு மட்டையா இருந்ததுல மேடம், இந்த மட்டை இப்போ எப்படி இருக்குது மேடம்? கொஞ்சம் அதிகமா ஹைட்டா போய் மட்டை வந்து மடங்காம நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்த வளர்ச்சி வந்து மட்டை மடங்காம நல்லா இருக்கு. அந்த குளோரோஃபில் பச்சை தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தென்படுது. ஓகே சார். சார் நம்ம ஒரு 15 நாள் அனுபவத்துல அன்னைக்கு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுமே இன்னைக்கு 15 நாளுக்கு அப்புறமா டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம்